ஹாய் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்கும். நடுவில் எங்கே போனேன் எனக்கே தெரியல. படிப்புன்னு படிப்பு பின்னாடியே போயிட்டேன். சேனல் இருக்கிறத கண்டுக்கவே இல்லை. இதுக்கப்புறமா வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நடுவில் பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல. இல்லை நான் போட்டிருப்பேன்னு கேட்காதீங்க, அதுவும் போட்டிருக்க மாட்டேன். இப்போது பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஐ ஆம் ஆல் ஃப்ரீ. இதுக்கப்புறமா நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி நம்ம சேனலோட ஃப்ரீ ஃபயர் வீடியோ. அது ஒரு ரூம் மேட்சை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டேன். நான் ஃப்ரீ ஃபயர் ஆல்ரெடி ஒரு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி நின்றேன். உங்களுக்கு என் கூட விளையாட ஆசையாக இருந்துச்சுன்னா உங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 2 பேரும் 1v1 போடலாம். ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு வந்தேன். சூப்பராக விளையாடுவான்னு பார்த்தேன். பாட்டு மாதிரி விளாண்டான். நானே ஒரு பெரிய பாட்டு, எனக்கு மேலே ஒரு பெரிய பாட்டாக இருக்கிறான் அவன். நான் மூவ் பண்ணி அடிக்கிறேன், ஒரு அடியும் உழுல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து விழுந்துருக்கணுமே, ஒளிஞ்சிச்சு. முதல் மேட்ச் ஜெயிச்சாச்சு. நான் ஒன்று கூட ஜெயிக்க மாட்டேன்னு நினச்சேன். அந்த ஒன்று ஜெயிச்சே பெரிய விஷயம். அதே மாதிரி தள்ளி போய் ஆடின்னு இருந்தேன். உங்கள் யூஐடியை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடலாம். ஆடி வீடியோ போடுறேன். ஆடினா அந்த ஆடி கிடையாது, கேம் ஆடி வீடியோ போடுறேன். உங்கள் ஸ்கில்லும் வெளியே வந்த மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கும். 2வது ரவுண்டும் எப்படியோ அடிச்சிட்டேன். அதே மாதிரி எல்லா ரவுண்டும் அடிச்சிட்டா நல்லாயிருக்கும். ஸ்குவாட் அப்புறம் கும்மாம்பட்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அது என்னன்னு நிறைய பேர் கேட்டிங்க. அது ஒரு மைன்கிராஃப்ட் சர்வரு. மைன்கிராஃப்ட்னா என்னென்னே தெரியாதுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்குவோங்க. நான் மைன்கிராஃப்ட் டுட்டோரியல்ஸில் நிறைய போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒரு 4 பாட்டு போட்டிருக்கேன். அது ஒரு தண்டை வீடியோ. இதுக்கப்புறமா போட ட்ரை பண்ணுறேன். அந்த சர்வரில் விளையாடிக்கிட்டே உங்களுக்கு சொல்லி ட்ரை பண்ணுறேன். எப்படி விழுந்துச்சுன்னே தெரில இந்த ஷாட்டு, ஆனால் விழுந்துச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. அடுத்து 6வது ரவுண்டு. இது ரவுண்டுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரில, ஒரு வெறி வந்துடுச்சு எனக்குள்ளேயே. கண்டிப்பாக அடித்தே ஆகணும் அவனான்ட்டு ரொம்ப வாய்ப்பு பேசிட்டான். அடிச்சிட்டேன்னா அடுத்த ரவுண்டு பாருங்கள். இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது சத்தியமாக. கண்டிப்பாக ஃப்ளூக் ஷாட்டு தான். இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 ரவுண்டு நினைக்கிறேன். 7 ரவுண்டில் விழுந்த 7 ஷாட்டுமே ஃப்ளூக் ஷாட்டு தான். அதுவும் மோஸ்ட்டு அடோரபிள் ஃப்ளூக் ஷாட்னால் இது தான். அது கண்டிப்பாக இந்த அடி வாங்கின எனிமி பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் ரவுண்டு வச்சிருவேனா அடிச்சிட்டேன். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.